யாத்திராகமும் 3:4. அவன் பார்க்கும்படி, மோசே பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். நமக்கு ரொம்ப பழக்கமான நல்ல தெரிந்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த மாமனாகிய எத்ரோன் ஆடுகளை மேய்த்து வந்துட்டுருக்கான். ஏன்னா அவன் பிறந்த காரியங்கள், அவன் வளர்க்கப்பட்ட காரியங்கள் தெரியும். அங்கிருந்து ஓடி இங்கே வனாந்திரத்துக்கு வர்ற காரியம் அந்த நேரத்திலும், ஏன்னா அவனை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருந்ததுனால கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவிலிருந்து உண்டாக்கின அக்கினி ஜுவாலையிலிருந்து அவருக்கு தரிசனமாகிறாரு. அங்கே முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருக்கும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, கிட்ட போய் இந்த அற்புத சாட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் தான் அவருக்கு அங்கே முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி பேர் சொல்லி மோசே மோசே என்று கூப்பிடும்போது தன்னை அர்ப்பணிக்கிறார். ஏதோ அடியேன்னு சொல்லிட்டு அது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பல விதத்தில் நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருந்தாருன்னா அவர் நம்மை அழைத்து நம்மை உடைத்து உருவாக்கி உருமாற்றி அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய ஆர்வத்தை போய் பாருங்கள். நான் கிட்ட போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு அதில் காணப்பட்டது. இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறதே, ஒரு அற்புதமாக இருக்கிறதே, நான் கிட்ட போவேன். அதே போல் தான் ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்கணும்னா நம்ம ஆண்டவருடைய அருகாமையில் போகணும். கிட்ட நெருங்கி போக 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 தான் அவருடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியும். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா முழு இருதயத்தோடு தேவனை தேடினீங்கன்னா கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்வது. அதிகாலை நேரத்தில் முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை தேடும்போது, ஆலயத்தில் போய் ஆண்டவரை நம்ம தேடும்போது கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி தர வல்லவராக இருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அவர் மோசே மோசே என்று அழைக்கிறார். அதுபோல தான் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார். மார்த்தாளை மார்த்தாள் என்று அழைக்கிறார். சாமுவேலை சாமுவேல் என்று அழைக்கிறார். நம்மை இந்த காலை நேரத்தில் நம்முடைய பெயர்களை அறிந்திருக்கிற தகப்பன், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உலக தோட்டத்துக்கு முன்னே அறிந்திருக்கிற தகப்பன், நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தகப்பன். ஸோ அந்த தகப்பனுடைய அந்த இதய துடிப்பை புரிந்து கொண்டு அவர் நம்மை அழைக்கிற அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம எடுத்து பயன்படுத்துவார். எப்படி இந்த மோசே ஓடலாம், ஆனால் அந்த ஓடின இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த எகிப்தில் அடிமையிலாக இருக்கிற அந்த ஜனங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கானானுக்கு நேராக வழி நடத்துவதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். முற்புதற்கு இந்த எதுடைய அனுபவத்திற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதோடைய பிற்பாடு இருந்த ஒரு வாழ்க்கை பார்க்கலாம். அது போல தான் அந்த அக்கினி அபிஷேகத்தை நம்ம நிரப்பப்படும்போது தான் ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மையும் அநேகரை உருவாக்குறதற்கு, அநேகரை கானானுக்கு நேராக அழைத்து செல்வதற்கு, எந்தெந்த அடிமைத்தனத்தில் விழுந்து கிடக்கிறாங்களோ அதிலிருந்து அவர்களை பிரித்தெடுத்து கர்த்தருக்காக வழிநடத்துவதற்கு நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார். அதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். இந்த உலகத்தில் ஏதோ எப்படியோ வாழ்ந்தோம், அப்படியே போயிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறேன். அப்படியே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து மடிந்து விடாதபடிக்கு தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக நம்மை கர்த்தர் பயன்படுத்த ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மையும் எடுத்து பயன்படுத்தி அநேகரை அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை கானானுக்கு நேராக, அந்த நித்திய கானானுக்கு நேராக கொண்டு செல்வதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமென். நித்திரையே நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் எந்துயர்கள் நாட்டுவேனே, எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆம் தகப்பனே, மோசேயுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி அப்பா. எல்லாரும் மறித்து கொண்டிருந்த நேரத்தில் அவன் மறியாதபடிக்கு அவனை நீங்கள் காப்பாற்றி அரண்மனையில் வளர்த்து, இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த மோசே தகப்பனே, நடந்த ஒரு சம்பவத்து நிமித்தமாக ஓடோடி போனாலும் மறுபடியும் ராஜா நீங்கள் அவனை தரிசனத்தின் மூலமாக தொட்டு தன்னை அர்ப்பணித்த போது ராஜா
அந்த அற்புத காட்சி நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மகனாக எடுத்து பயன்படுத்தினது போல சுவாமி எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இன்னும் நாங்கள் உண்மை கிட்டி நெருங்கி சேர்ந்து உம்முடைய அன்பை, உம்முடைய இதய துடிப்பை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு சாட்சிகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் ஆலயங்களை சென்று சுவாமி எங்களை அர்ப்பணிக்க, எங்களை கர்த்தர் வைத்திருக்க அந்த சித்தத்தை புரிந்து கொண்டு அப்பாவுக்காக ஓட இன்னும் சுவாமி சாட்சிகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்துருங்க. பலன், ஞானம், கிருபை இல்லாவிட்டால் முடியாது. தாழ்த்துகிறோம். இந்த நாள் ஜெபத்தில் கலந்து கொள்கிற அத்தனை குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரோடும் பேசுங்க. தொடர்ந்து உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.